ஸோ அட் அ டைம்ல 40 தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இது வரைக்கும் எத்தனை பரோட்டா இப்போ திரட்டி இருப்பீங்க? 3000க்கு மேல திரட்டியாச்சு. 100 கிலோ மாவு கிட்ட போட்டுருக்கு. பாவ் பஜ்ஜி இருக்கு, பேல் பூரி இருக்கு, பானிபூரி இருக்கு, காஃபி இருக்கு, ஹார்லிக்ஸ் இருக்கு, பூஸ்ட் இருக்கு, போன்விட்டா இருக்கு. மேகா ஆகாஷ் மற்றும் சாய் விஷ்ணுடைய திரும்ப ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. பயங்கர பிரம்மாண்டமான முறையில அவங்களுக்கு உணவு ரெடி ஆயிட்டு இருக்கு. அவங்க காயின் பரோட்டா போட்டுட்டு இருக்காங்க அந்த பக்கம். இந்த பக்கம் நெய் பரோட்டா இருக்கு, அங்க பொரிச்ச பரோட்டா போடுறாங்க. எத்தனை போண்டா இது வரைக்கும் போட்டிருக்கீங்க? 500 போண்டா போட்டுருக்கு. எவ்வளவு போட சொல்லியிருக்காங்க? 1000 பீஸ். நீங்க டக்கு டக்கு மாவு ஊத்திடுறாங்க. மாவு ஊத்தின பிறகு அது மேல வந்து சில விஷயங்களை கார்னிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ மசாலா நடுவில் வச்சு அழகா இது கோல்டு ப்ரௌன்ல ரெடி ஆன உடனே அந்த தோசை கிறிஸ்பியா அப்படியே ஃபோல்ட் பண்றாங்க. அந்த சூடா இதை பாருங்க, அப்படியே நெய் மணக்க நெய் நல்லா ஊத்தி கோல்டன் ப்ரௌன்ல அந்த தோசை செம்ம கிறிஸ்பியா ரெடி ஆகுது. ரெடி ஆன பிறகு நடுவில் ஆலுவை கொஞ்சம் நடுவில் வச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணி அழகா சர்வ் பண்றாங்க. பியூட்டி என்ன அப்படின்னா இது எல்லாமே பியூட்டிஃபுல்லா சவுத் இந்தியன் டிஷ்ஷஸாவே இருக்கு. காயின் பரோட்டா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். காயின் பரோட்டா போட்டுட்டு இருக்காங்க அந்த பக்கம். இந்த பக்கம் நெய் பரோட்டா இருக்கு, அங்கே பொரிச்ச பரோட்டா போடுறாங்க. ஸோ பரோட்டாவிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எத்தனை பரோட்டா இப்போ திரட்டி இருப்பீங்க? 3000க்கு மேல திரட்டியாச்சு. 3000க்கு மேலே திரட்டியாச்சு. எவ்வளோ கிலோ மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க? 100 கிலோ மாவு கிட்ட போட்டுருக்கோம். எத்தனை போண்டா இது வரைக்கும் போட்டிருக்கீங்க? 500 போண்டா போட்டுருக்கு. 500 போண்டா. எவ்வளோ போட சொல்லியிருக்காங்க? 1000 பீஸ். 15 கிலோ உளுந்து கிலோ போட்டிருக்கு. தற்சமயத்துக்கு போட்டிருக்கு. இன்னொரு 10 கிலோ ஊறுது. சார் இது என்ன ஸ்வீட் சார்? இது அல்வா. இது வந்து என்ன அல்வானா? திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலி அல்வா. ஓகே. ஸோ நம்ம தட்டில் பார்த்தீங்கன்னா அல்வா, போண்டா, பஜ்ஜி எல்லாமே வந்து அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் டைம்ன்றதா ஸ்நாக்ஸ் இருக்கு. வேற என்னெல்லாம் இருக்குண்ணா இந்த கவுண்டரில்? பாவ் பஜ்ஜி இருக்கு, பேல் பூரி இருக்கு, பானிபூரி இருக்கு, எல்லாம் ஷார்ட் ஐட்டம்ஸ். காஃபி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். காஃபி இருக்கு, ஹார்லிக்ஸ் இருக்கு, பூஸ்ட் இருக்கு, போன்விட்டா இருக்கு. பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா இது எல்லாமே பியூட்டிஃபுல்லா சவுத் இந்தியன் டிஷ்ஷஸாவே இருக்கு. சார் வந்து எக்ஸ்க்ளூசிவா அவர் தலைவர் வந்து நார்த் இந்தியன் ரொம்ப வேண்டாம் தம்பி, நம்ம சவுத் இந்தியாவில் இவ்வளோ ரேட் இருக்கும்போது எதுக்கு சவுத் இந்தியன் வெரைட்டிஸே கொடுங்க அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தோசை வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முல்பாகர் தோசை, பொடி தோசை, பெசரட்டு, ரெகுலர் மசாலா தோசை அப்படின்ட்டு ஒரு 4 வகையான தோசை. இட்லி எடுத்தோம் அப்படின்னா மினி இட்லி வித் சாம்பார், பொடி இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, அந்த மாதிரி 3 வகையான இட்லிஸ் அந்த மாதிரி இட்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் காயின் பரோட்டா, நம்மளோட சப்பாத்தி, நாட் ஃபுல்கா சப்பாத்தி, செட்டிநாடு பன்னீர் பட்டர் மசாலா இல்லை, செட்டிநாடு பன்னீர். ஸோ அந்த மாதிரி எல்லாமே சவுத் இந்தியன் வகையாகவே நம்ம வந்து இன்னைக்கு எல்லாமே பிரித்து, அதே மாதிரி வந்து பிரியாணி, ரெகுலர் பிரியாணி, கத்திரிக்காய் தால்ச்சா, ஸோ அந்த ஆம்பூர் பிரியாணி, கத்திரிக்காய் தால்ச்சா அந்த மாதிரி இந்த மெனு டிசைன் பண்ணி, சாம்பார் சாதம் இல்லை, வத்தக்குழம்பு, சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வத்தக்குழம்பு சாதம் மிக்ஸ்டு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப இங்கே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம ஒரு எக்ஸ்பெக்டிங் க்ரௌடு நாங்கள் வந்து ஒரு 4000 to 4500 பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.